தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சூடுபிடித்து வருகின்றது. பல ஆண்டுகளாக திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் தற்பொழுது அதிருப்தி அலைக்குள் சிக்கியுள்ளது. வெறும் 25 தொகுதிகளுக்காக ஏன் ஒவ்வொரு முறையும் திமுகவிடம் மண்டியிட வேண்டும் என்ற கேள்வியுடன் மூத்த நிர்வாகிகள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். இந்த சூழலில் சில முக்கிய பிரமுகர்கள் டெல்லி மேலிடத்திற்கு, அதாவது பிரியங்கா காந்திக்கு ஒரு அதிரடி ஆலோசனையை முன்வைத்துள்ளனர். வெற்றியோ தோல்வியோ நடிகர் விஜயின் வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைப்பதே சிறந்தது. விஜயின் அரசியல் வருகை இளைஞர்களிடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவருடன் கைகோர்ப்பது காங்கிரசுக்கு புத்துயிர் அளிக்கும் என அவர்கள் நம்பி வருகின்றனர். இது தமிழகத்தையே மட்டுமல்லாமல் கேரளா மற்றும் புதுவையிலும் காங்கிரசுக்கு சாதகமாக சூழலை உருவாக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் நிர்வாகிகள் வலியுறுத்தும் முக்கிய வாதம் ஆட்சியில் பங்கு. திமுகவிடம் பலமுறை கேட்டும் கிடைக்காத அதிகார பகிர்வு விஜயுடன் கூட்டணி அமைத்தால் எளிதாக கிடைக்கும் என அவர்கள் கருதுகின்றனர். வெற்றி பெற்றால் ஆட்சியில் சரிபாதி பங்கு, தோல்வி அடைந்தாலும் தனித்துவமான அடையாளம் மிஞ்சும் என்பதே அவர்களின் நிலைப்பாடு. பிரியங்கா காந்தி தென்னிந்தியாவில் காங்கிரசின் பிடியை வலுப்படுத்த ஆர்வமாக உள்ளார். கடந்த காலங்களில் ராகுல், பிரியங்கா இருவருமே விஜயுடன் நல்ல உறவை வைத்துள்ளனர். சமீபத்திய விஜய் மாநாட்டிற்கு பிறகு காங்கிரஸ் தலைவர்கள் அவரை சந்தித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் திமுகவின் பிடியில் இருந்து விடுபட மூன்றாவது அணி அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை பிரியங்கா தீவிரமாக ஆராய்கிறார். மறுபுறம் திமுக தரப்பு இந்த நகர்வுகளை கவனித்து வருகின்றது. விசிக போன்ற கட்சிகள் ஆட்சி பங்கு கேட்டு வரும் நிலையில் காங்கிரஸ் விலகினால் அது திமுக கூட்டணிக்கு பெரும் பின்னடைவு. ஆனால் சுயமரியாதை இழந்து கூட்டணியில் நீடிப்பதை விட புதிய தலைவனுடன் கைகோர்ப்பதே மேல் என்ற முடிவில் காங்கிரஸ் தொண்டர்கள் உறுதியாக உள்ளனர். இறுதியாக பிரியங்கா காந்தி எடுக்க போகும் அந்த ஒரு துணிச்சலான முடிவு தமிழகத்தின் 2026 தேர்தல் தலைவிதியை மாற்றக்கூடும். காங்கிரஸ் தாவேகாவுடன் கூட்டணி வைத்தால் அது திமுகவிற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் சக்தியாக உருவெடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இதுபோன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.